எங்களோட பேசினால் எங்களுடைய ஊழியர்களில் பல சூழ்நிலைகளில் நாங்கள் உடைஞ்சு போய் இப்படின்னு வேண்டாம் எங்களுக்கு என்ன வேலைக்கு போகணும் சொல்லிட்டாங்க. எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆண்டோடைய ஊழியர் போட்டு வேலைக்கு போய் தான் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி அவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய கரங்களில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் தெளிவாக கற்றுக்கொள்ள தேவன் திருப்பி செய்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஜனவரி மாதத்தில் எங்கள் பகுதியில் 25 ஊழியக்காரர்களை ஒன்று கூட்டி இதே போல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும். ஆண்டவருக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் நடத்தணும். இது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி இருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றும் விளக்கமாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் தேவைப்படும். 2 நாள் இல்லை 3 நாள் தேவைப்படும். கண்டிப்பாக ஆண்டவர் சித்தமான அப்படியாப்பட்ட கூட்டத்தை நடத்துவதற்கு அதுக்கு உண்டான பலனையும் எல்லாவற்றையும் தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வருகிற 26 செய்யாறு பகுதியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்த தேவன் கிருபை செய்வார். இந்த தினம் எனக்கு மிக முக்கியமான ஒரு நாளாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். நாங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் கிறிஸ்துவர்கள் சேர்ந்து விட்டோம். இது என்னோட தம்பி தான், ஃபாஸ்ட் எங்கள் தம்பி தான். ஆனால் இன்றைய தினம் இந்த சர்ச்சுக்கு நான் தம்பி எனக்கு கூப்பிடுவார். ஸ்பெஷலாக ஊழியர் ஜப்பம் வந்தால் எனக்கு கூப்பிடுவார். நான் வருவேன், அது மறுப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு வர ரொம்ப பிரியப்படுவேன். நான் அதிகமாக பிரியப்படுவேன். எனக்கு எந்த வேலையாக விட்டு வந்துடுவேன். இன்றைய நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் தான். எனக்கு ஒரு சாட்சியாகவே சொல்கிறாங்க. எனக்கு அன்னி அபிஷேகம் வந்தது. எனக்கு ஐயா அவர்கள் தான் எனக்கு அவர் ஆலையா தான் எனக்கு அந்த அபிஷேகத்தை வந்தது. அவர் ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் நான் நிறைய ஜெபிக்க ஆரம்பிச்சு. எனக்கு தொடர்ச்சியாக எனக்கு மொழிகள் மாறுவதும் பாஷை எனக்கு என்னென்னோ பாஷைகள் எப்பவுமே வந்துட்டே இருந்தது. தூங்கும் போதும், பைபிள் படிக்கும் போதும், பாட்டு பாடும் போதும் நான் தம்பிக்கிட்ட சொல்வேன், எங்கள் தம்பி ஒய்ஃப் கிட்ட சொல்வேன். என்னம்மா எனக்கு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக எனக்கு ஒரு புது மொழிகள் என்னோட இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எப்பயுமே எது பைபிள் படித்தாலும் பாட்டு ஏன்னா காலையில் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு உங்ககிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. எனக்கு எப்படி ஜெபிக்கணும், நான் என்ன செய்யணும்னு தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுங்க, நடக்கிற வழி எனக்கு காண்பீங்க, உங்களுக்கு பிரியமான செய்ய எனக்கு வழி நடத்துங்க, உங்களோட சித்தம் வேணும், அதை எனக்கு செய்யுங்க சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆனால் எனக்கு இது ஜெபம் என் ஐயா இதுக்கு கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு அது அப்போ என்ன பேச தெரியல. ஆனால் ஒருத்தருக்கு மேலே கையை வச்சு ஜெபிக்க சொன்னாரு பாருங்க. அது எனக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. எப்படி நீ 3 மாதம் ஜெபிக்க அதிகமாக ஜெபிச்சேன். ஜெபத்தை எப்படி கற்றுக் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். ஆண்டவர் முதல் கேட்டேன், அதை எப்படி ஜெபிக்க வேண்டாம்ப்பா இயேசுவே, எனக்கு அதை செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு நான் கேட்டேன். ஆனால் எனக்கு இவ்வளோ அற்புதம் நினச்சி பாருங்க. என்னை கூப்பிட்டு ஐயா கூப்பிட்டு அவங்களும் கை வச்சு ஜெபிக்க சொன்னார். ஏன்னா ஜெபிக்க தெரியலன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு ஜெபிக்க முறையை கற்றுக் கொடுங்கண்ணே கூப்பிட்டு ஏதோ ஆண்டவரை பற்றி நான் பேசினேன். ஆனால் அதுக்கு அடுத்தது அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு அடுவில் பதிந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் செய்யணும், நம்ம தான் அதிகாரம் கொடுக்கணும், நமக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்குது. ஆனால் காலையில் நமக்கு அந்த பாடம் நடத்தினாலும் டக்குனு ஜபம் எல்லாம் செய்ய முடியல. எனக்கு மனசு இருக்கிறத செய்ய முடியல. ஆனால் அதை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு எனக்கு ஆண்டவர் உடனே காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. எனக்கு காமிச்சிட்டு இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பாஸ்டர் மூலமா எனக்கு அவர் அவரே சொன்ன மாதிரி அந்த பாஸ்டர் தீர்க்கதரிசி, அவர் தான் தீர்க்கதரிசி. எனக்கு ஆண்டவர் இது தீர்க்கதரிசி எனக்கு உணர்த்திட்டாரு. எனக்கு இதை இப்படிதான் ஜெபிக்கணும். இப்போ நான் எனக்கு பிடிச்சிட்டேன். நான் இது ஒரு பெரிய திரையை போட்டு இருக்குது. இந்த திரையை எனக்கு விலகிடுச்சு. இப்போ எப்படி ஜெபிக்கணும், இப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு திரை எனக்கு விலகிடுச்சு. எனக்கு அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாள் எனக்கு இதுதான் ஒரு அபிஷேக நாளாக நான் கருதுறேன். நான் நன்றி.